கட்டி வைத்த முத்துக்கள் நாளுங்க. ஒன்றை விட்டு ஒன்று வாழ சாத்தியமில்லைங்க. ஆனந்த தீபங்கள் 1000 ஏற்றுங்கள் வீட்டினிலே. ஆசையில் ஆடுங்கள் 1000 தேடுங்கள் வாழ்க்கையிலே. கொண்ட பாசம் கண்ணே தெரியலையா? சும்மா போட்டும் வேஷம் உனக்கே புரியலையா? சிறு கூட்டுக்குள் கோவிடும் குயிலொன்று கூடி பாடாதா? எங்க பேச்சிலும் மூச்சிலும் நாள்தோறும் தேனா இனிக்காதா? கோயில் கொண்ட சிலையும் இங்கு நீயே தானம்மா. காலை மாலை வேளை எல்லாம் அர்ச்சனை தானம்மா. ஆனந்த தீபங்கள் 1000 ஏற்றுங்கள் வீட்டினிலே. ஆசையில் ஆடுங்கள் 1000 தேடுங்கள் வாழ்க்கையிலே. ஈரேழு ஜென்மம் மகளே நீ வேண்டும். எங்க வீட்டு தேரிலே என்றும் கொலுவிருக்கும். சொந்த பந்தம் யாவுமே காண தவம் இருக்கும். இரவிகளில் வழிந்திடும் நீரினிலே என் மனம் உருகாதா? சிறு உதிப்பினில் தவழ்ந்திடும் சிரிப்பினிலே ஆனந்தம் பிறக்காதா? எல்லாம் வல்ல தேவி வந்து இவளின் முகம் பார்க்கும். கங்கை தரும் காட்சி கண்டு கண்டிட இடம் கேட்கும். ஆனந்த தீபங்கள் 1000 ஏற்றுங்கள் வீட்டினிலே. ஆசையில் ஆடுங்கள் 1000 தேடுங்கள் வாழ்க்கையிலே. ஒற்றை உயிரில் கட்டி வைத்த முத்துக்கள் நாளுங்க. ஒன்றை விட்டு ஒன்று வாழ சாத்தியமில்லைங்க. ஒற்றை உயிரில் கட்டி வைத்த முத்துக்கள் நாளுங்க. ஒன்றை விட்டு ஒன்று வாழ சாத்தியமில்லைங்க. எனதருமை தமிழ் செல்வங்களே, இப்போது நாம் பாடத்தை நோக்கி செல்வோம். இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரமும் அழிந்து கொண்டே வருகிறது. உதாரணமாக, தாய் தந்தையை அப்பா என்றும் அம்மா என்றும் அழைத்தது போய் அம்மாவை மம்மி என்றும் மம்ஸ் என்றும், தந்தையை டாடி டார் டாடா என்றும் அழைக்கின்ற அவல நிலையில் இருக்கின்றோம். இதை அழியாமல் காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் தூய தமிழில் பேச வேண்டும். சான்றாக, காலையில் நாம் எழுந்ததும் சூடாக அருந்துவது எது? சார், நான் டீ தான் குடிப்பேன். அல்ல அல்ல, அதை அழகிய தமிழில் கூறவும். மாணவரே, தங்களுக்கு தெரியவில்லை என்றால் அதை நானே கூறுகிறேன். தேநீர் அல்லது இலைவடி நீர். ஐயா, நான் காஃபி தான் குடிப்பேன். அல்ல அல்ல, தூய தமிழில், தூய தமிழில். அதை தாங்களே கூறவும். கொட்டை வடி நீர். அமைதி அமைதி. ஐயா, கொட்டை வடி நீருக்கு விளக்க உரை கூறவும். அதற்குத்தானே நான் இருக்கிறேன். என் இனிய தமிழ் செல்வமே, செடியில் தொங்கும் கொட்டையை பறித்து உரித்து வறுத்து அதை இயந்திரத்தில் நன்றாக அரைத்து நீரில் இட்டு கொதிக்க வைத்து வடித்தால் கிடைப்பதுதான் கொட்டை வடி நீர். இப்போது உனது ஐயம் தீர்ந்ததா? தீர்ந்தது ஐயா. அமருங்கள். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். கூறு என் தமிழ் செல்வமே. என் இனிய தமிழ் ஆசிரியரே, இதற்கு அழகிய தமிழ் பெயர்களை கூறவும். இவற்றிற்கா இடையிலே இந்தியாவுக்கு வந்த இந்த அந்நிய காய்கறிகளுக்கு இன்னும் தமிழில் பெயர் சூட்டப்படவில்லையே? வகையாக மாட்டிக்கொண்டேனே. இன்னும் இங்கு இருந்தால் திண்டாட்டம் தான். இதற்குத்தானே ஐயா கேட்கிறேன், அழகிய தமிழில் கூறுங்கள். தமிழ் கடவுளின் சகோதரனே, இது உனக்கு நியாயம்தானா? அந்நிய நாட்டிலிருந்து வந்து குடியேறிய காய்கறிகளுக்கு தமிழ் பெயர் தெரியாமல் தினம் தினம் கூனி குறுகுகிறேன். அப்பனே, இன்று இரவு கனவில் வந்து அவற்றிற்கான தமிழ் பெயர்களை கூறிவிடு. நாளையிலிருந்து என் நெஞ்சை நிமிர்த்தி கல்லூரிக்கு செல்கிறேன். ஐயா,
நீங்க தமிழ் வாத்தியாரு? ஐயமில்லை, ஐயமில்லை. நான் தமிழாசிரியர் தான். சிப்பிக்குள் முத்து எனது பெயர். ஐயா, இது என் பையன் எல்கேஜி படிக்குது. கிளாஸ் டீச்சர் தமிழ் புக்ல காய்கறிக்கு ஒரு டவுட் கேட்டது. காய்கறியா? இறைவன் காப்பாற்றுவான். ஐயா, இதுக்குத்தான் தமிழ் பேர் கேட்டுச்சு. ஆ? ஆ. யோ, யாரையா நீ? ஐயோ அம்மா, வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பைத்தியம் நுழைஞ்சிருச்சு. டேய், எவன்டா அவன்? ஐயோ, அடியே பைத்தியலடி, உங்க அப்பாடி. அப்பாவா? என்னங்க வேஷம் இது? இப்படி வந்து நிக்கிறீங்க, மீதி காய்கறி எல்லாம் எங்கங்க? குதிரை வண்டியில வந்துகிட்டு இருக்கு. அம்மா, அப்பாவுக்கு உண்மையிலேயே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. வாமா ஆர்த்தி, அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. உள்ள போய் பாருமா கொஞ்சம். டேய், உனக்கு என்னடா ஆச்சு? நீ என்னடா ராஜா வேஷத்துல வந்திருக்க? உங்க அப்பா என்னடா பைத்தியக்கார வேஷத்துல உட்கார்ந்திருக்காரு. இங்க என்னடா கூத்து நடக்குது? சொல்லுடா. ஆண்டி, நான் சொல்றேன். ஏய் நான் சொல்றேன். ஆஹா, நான் தான் ஏய் சொல்றேன். நான் சொல்றேன். நான் தான் சொல்வேன். அவன் சொல்ல மாட்டான்டி, நான் சொல்றேன். ஏய் நாளைக்கு நம்ம பண்ண போற கேரக்டருக்கு இந்த Dress ஓகேவாடா? சூப்பரா இருக்குடா. அந்த சொட்டத்தலையா? ஐயோ அப்பாடா. போச்சு இன்னைக்கு. இதுதான் நடந்துச்சு. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த என் குடும்பத்துக்குள்ள அந்த ரவுடியோட தம்பி குறுக்க புகுந்து விளையாட ஆரம்பிச்சான். நான் நியூஸ் கொடுத்து 15 டேஸ் ஆச்சு. நீங்க இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கு ஆல்டர்னேட்டா தான் இந்த மேட்டர் போட்டிருக்கேன். ஓ, அப்படியா? நான் அந்த நியூஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு அப்படியே இருந்தேன். மேடம். ஓகே சார், எனக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன். நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். Okay, bye. I'll call you later. Bye. Bye. ஏண்டா எங்க அண்ணன்ட்டே விளையாடுறியா? என்னடா தாடி ஆறுமுகம், அடிதடி, கடத்தல், மிரட்டல், கட்ட பஞ்சாயத்து, கந்துவட்டி, அதுதான்டா உன் தொழிலு. அதை விட ஒரு படி தாண்டவன்டான்னா கொலைய நல்ல கலைய பண்றவன்டா. என்னடா அப்படி பாக்குற? கொலைகேஸ்ல உள்ள போனவன் எப்படி வெளியே வந்தான் பாக்குறியா? ஜாமீன் ஒண்ணு இருக்கு, அதுக்கு வக்கீல்னு 10 பேர் இருக்கான். பணம் கொடுக்க நான் இருக்க, எப்படிடா வராம இருப்பேன்? குடுறாது. இந்த கொலையை யார் பண்ணது? தெரியாதுமா. நீங்க பாத்தீங்களா? நீங்க பாக்கல. இங்க இருக்கிற யாருக்காவது தெரியுமா? சார், நான் அந்த ஸ்பாட்ல இருக்கும்போது கோட்டை குமாரசாமியோட கார் கிராஸ் பண்ணதை நான் பார்த்தேன். அதனால நான் சொல்றேன், கண்டிப்பா இந்த மர்டர் அவர் தான் பண்ணிருப்பாரு சார். அதை ஏன் சார் பத்திரிக்கையில போட வேணாம்னு சொல்றீங்க? கோட்டை குமாரசாமி சிட்டிலேயே பெரிய ரவுடி. ஏற்கனவே அவனுக்கும் நம்மளுக்கும் நிறைய பிரச்சனைங்க இருக்கு. இந்த மேட்டர் நம்ம பப்ளிஷ் பண்ணோம்னா தேவையில்லாம ஆட்களோட வந்து பிரச்சனை பண்ணுவான். சார், நீங்க கண்டிப்பா போட்டே நான் ஆகணும். வேணா பப்ளிஷ் பண்ணிடுறேம்மா. இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே அவன் பிரச்சனையில மூக்கு நுழைக்க வேண்டாம். சர்ச் பண்ணுங்க. அந்த ரூமை சர்ச் பண்ணுங்க. Follow me. You are under arrest. நடைய வேகமா. போலீஸ்காரன் உன் வேலையை கட்டுறியா? என்னய்யா, உன் பில்டப் ரொம்ப ஓவரா இருக்கு. இல்ல நண்பா, அது வந்து சரி சரி பாண்டியா, அதை எடுத்துட்டு வாடா. யோ, இதுல 5 லட்சம் இருக்கு, எடுத்துக்க.
இதுக்குதானே நீ இந்த நடிப்பு நடிச்ச? அது இல்ல நண்பா, நீ ஜாமீன்ல இருந்து வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள ஒருத்தனை போட்டு தள்ளிட்ட. மேல இடத்துல இருந்து வாங்குன்னு வாங்குறாங்க. அதுக்குதானயா நீ இங்க வாங்குற? மேல கீழே எல்லாத்துக்கும் கொடுத்து சரி பண்ணிடு. சார் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் சார், ஆளே காணும் சார். ஆளை காணுமா? யோ போங்கயா, நான் வரேன். ஓகே சார். தலைவா 5 லட்சம் சரியா இருக்குல்ல? யோ இல்ல எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்ல? என் மேலேயே உனக்கு சந்தேகமா? அண்ணா என்னடா தம்பி? அண்ணா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேண்ணா. கண்ணுங்களா, தம்பிய பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வாங்கம்மா. நண்பா நானும் தம்பி கூட. யோ உட்காரியா, வந்த வேலையை மறந்துட்ட? உனக்கு ஆள் வேண்டாமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தின நண்பா. யோ சீக்கிரம் வாயா. வந்தேண்ணா. சார் நான் தான் சார் அவனை போட்டு தள்ளேன், வாங்க சார். பாண்டியா கவலைப்படாத, உன்னை சீக்கிரமா ஜாமீன்ல வெளியே எடுத்துறேன். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன தலைவா கவலை? ஜெயா, ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம். என்ன திருட்டுதம்மா? சரி சரி செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுறோம், வாங்கடா. ரவுடியோட தம்பில இன்னும் 1 மணி நேரத்துக்கு எந்திரிக்க கூடாது, உள்ள உட்கார். இந்த மெட்டீரியல் ஓகே. இதுல அண்ணே இந்த இருக்கானே, அன்னைக்கு தப்பிச்சிட்டானே, இன்னைக்கு மாட்டிக்கிட்டா. நீங்க போங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். வந்துட்டானுங்க. இன்னைக்கு எவ மாட்ட போறாளோ? நான் ஓடிடுறேன்பா. நான் போய் ஷட்டர் க்ளோஸ் பண்றேனே. ஆடி ஏய் ஏய் இடி வர இல்ல. ஏய் நில்லு. ஏய் ஏய் எங்க போடா? ஏய் ஏய் இடி வர. என்னாச்சு? ஒருத்தன் கடைக்குள்ள வந்து